காஞ்சியில் பிறந்த தர்மபாலரே நாளந்தா பல்கலைக்கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் என்ற வரலாற்று செய்தியை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய மண்ணை பொறுத்தவரையில் நாம் அறிவில் சிறந்தவர்களாகவும் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடியவர்களாகவும் தொண்டு தொட்டு இருந்து வந்திருக்கிறோம் என்பதை வேதகாலம் தொட்டு இன்று வரையில் நம்மால் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். உலகம் கொண்டாடுகிற மாபெரும் அறிஞர் ஐன்ஸ்டீன் 1 10 வரை எண்களை உருவாக்கி கொடுத்தது இந்திய மண்தான் என்றார். ஆனால் இந்த எண்கள் அனைத்தும் அரேபியாவின் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று சேர்ந்ததன் விளைவு இவை அரேபிய எண்கள் என்று அறிமுகம் ஆயிற்று என்று அவர் சொல்கிறார். 0 என்பது இந்தியர்கள் மட்டுமே கொடுத்த கொடை என்கிறார். 0 என்ற ஒன்று இல்லை என்றால் கணிதமும் கிடையாது, கணினியும் கிடையாது. இந்த 0 உருவாக்கி கொடுத்தது இந்திய மண் என்று நன்றியோடு நினைவு கூர்ந்த ஐன்ஸ்டீன் உலகத்திற்கு எண்ணிக்கையை கற்றுக் கொடுத்தவர்கள் இந்தியர்கள்தான் என்று சொல்கிறார். அவ்வளவு பெருமைக்குரிய இந்த இந்திய மண்ணில் நாம் தொடர்ந்து மிக சிறந்த கல்வியாளர்களை பார்த்து கொண்டே வருகிறோம். அதே சமயம் மற்ற நாடுகளில் இருந்த கல்வியாளர்களின் பாதிப்பு இந்த மண்ணை எப்படி மாற்றியிருக்கிறது என்பதையும் நாம் சேர்ந்து சிந்திக்க வேண்டும். தமிழில் எப்பொழுதுமே ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆழ்ந்த அர்த்த அடர்த்தி நிச்சயமாக உண்டு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியம் பேசுகிறது. பொருளற்ற சொல் என்று மொழியில் கிடையவே கிடையாது. அதிலும் குறிப்பாக தாய்மொழியாம் தமிழ் மொழியில் நிச்சயமாக கிடையாது. நன்றி, வணக்கம்.